உண்ணுங்கள், பருகுங்கள், வீண் விரயம் செய்யாதீர்கள். இன்னைக்கு நம்ம சேனல் காயில் சமையல் பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது ரமலான் மாச ஸ்பெஷல் தாங்க. இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்டாயமாக ரமலானுடைய கேள்வி இதுக்கு நடுவில் இருக்குது. நேதிக்குள்ள பதில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கம்யூனிட்டியில் இருக்கும். ஸோ அதுக்குள்ள விடைகள் நேதி நீங்கள் அனுப்பியிருந்தீங்க. இறைவனோட நாட்டம் இருந்துச்சுன்னா இந்த 30 நாளும் தொடர்ந்து வீடியோஸ் போடலாம். நோன்புடைய கேள்விகளை அட்லீஸ்ட் எப்படியாவது உங்களுக்கு நான் கொண்டு சேர்க்கணும் அப்படின்றதான் பார்க்குறேன். இஸ்லாமியர்கள் மட்டும் கிடையாது, இது பேசிக் கொஸ்டின்ஸாக இருக்கிறதுனால எல்லாருமே பதில் சொல்கிற மாதிரி தான் ஈஸியாக இருக்கும். வீடியோவை மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையும் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் நகட்ஸ் தான் செய்ய போகிறேன். ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாக நம்ம ஸ்டைலில் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் 1/2 கிலோ அளவுக்கு நான் போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். அது கூட ஆரிகானோ கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். ஒரு பல்லாரி வெங்காயம், 1/4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, முட்டை 1, கார தேவைக்கு நம்ம இதில் பச்சை மிளகாய் 1 அல்லது 2 நீங்கள் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி இலைகள் கொஞ்சமாக, மிளகு இதில் நம்ம காரத்துக்கு சேர்க்குறோம், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, உப்பு தேவையான அளவுக்கு. இதோட சீஸ், உங்களுக்கு மொசரல்லா சீஸ் கிடைச்சாலும் சரி, அந்த கியூபா துருவி போட்டுங்க, இல்லைனா இந்த மாதிரி ஸ்லைஸாக பிச்சு போட்டுங்க. பிரெட்டு ஒரு 2 பிரெட்டு எடுத்திருக்கேன், அதையும் நல்லா பிச்சு இதோட சேர்த்துருங்க. இதில் தண்ணி சேர்க்க வேண்டாம், அப்படியே நீங்கள் மிக்சி ஜாரில் பெரிய ஜாராக எடுத்துங்க, இல்லைன்னா ஃபுட் ப்ராசஸரில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருங்க. இதை அப்படியே ஒரு பெரிய பவுலில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் கொலன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த டைமில் நம்ம அதை சமம் பண்ணுறதுக்காக பிரெட் க்ரம்ஸு இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். பிரெட் க்ரம்ஸ் சேர்க்கும் போது நமக்கு சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பியாகவும் டேஸ்டாகவும் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வைங்க, ஃப்ரீசரில் வச்சிடாதீங்க. ஸோ இது வைக்கும்போது நமக்கு கொஞ்சம் பிரெட் க்ரம்ஸ் எல்லாமே சேர்த்துருக்கிறதுனால அது அப்சர்வ் ஆகி கொஞ்சம் அது டைட் ஆகும். அதே மாதிரி நல்லா ஊறிக்கிட்டு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 மணி நேரம் வச்சு எடுத்துருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஈஸியாக நம்ம ஷேப் பிடிக்கிறதுக்கு வரும். இப்போ இன்னொரு பவுலில் முட்டை 1 எடுத்துங்க, அதோட ஒரு கொஞ்சமாக உப்பு, மிக்சட் ஹர்ப்ஸ் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அதை தனியாக வச்சுடுங்க. இப்போ நான் ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்திருக்கேன் இந்த சிக்கன் மிக்ஸை நான் 2ஆக பிரித்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஒரே மாவு தான், ஆனால் நம்ம நிறைய வெரைட்டிஸில் பண்ணி வச்சுக்கலாம். இன்னொரு பவுலில் நீங்கள் பிரெட் க்ரம்ஸ் கொஞ்சம், அதோட உப்பு, மிக்சட் ஹர்ப்ஸும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். கையில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு சின்ன சின்ன பால்ஸ் மாதிரி செஞ்சும் நம்ம செய்யலாம். அப்படி இல்லைனா நகட்ஸ் மாதிரி செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி ஃபாயில் பேப்பரில் நீங்கள் நல்லா அதை சமப்படுத்திக்கிங்க. இதை மேலே மூடிட்டு நம்ம ரோலர் வச்சு ரோல் பண்ணோம் அப்படின்னா ஈவனாக ஒரே மாதிரி சைஸில் உங்களுக்கு வரும். இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது ஈவனாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கு நமக்கு டைமும் ஈஸியாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு முறையும் அதை ஷேப் பண்ணி அதுக்குள்ளே பிரெட் க்ரம்ஸில் நினச்சி நம்ம பண்ணுறது டைம் எடுக்கும். இந்த மாதிரி ஒரு கத்தியை வச்சு அல்லது ஸ்பூனை வச்சு எவ்வளோ சைஸ் நமக்கு சின்ன பைட்ஸாக தான் இருக்கும் நகட்ஸை பொறுத்த வரைக்கும், இந்த மாதிரி ஒரே மாதிரி க்யூபாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது எடுக்க வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நமக்கு பர்ஃபெக்டான ஷேப்பும் கிடச்சிடும். இப்போ முட்டையில் அதை டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் நம்ம பரட்டி போட்டு நம்ம எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம தேவைப்படும் போது பொரிச்சு எடுக்கலாம். நான் இது 1 வாரத்துக்கு முன்னாடியே நான் இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் செஞ்சு வச்சுட்டேன். போல் நான் கொஞ்சம் சீக்கிரமாக செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் ஐட்டம் எல்லாமே நம்ம செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா ஸ்கூல் வீட்டு வரும்போது ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் நம்ம பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். ஸோ இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தட், ஆனால் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம கடைகளில் வாங்குறத விட இந்த மாதிரி நம்ம வீட்டிலையே செஞ்சு கொடுத்துடலாம். ஸோ இதை ஃபஸ்ட்டு ஒரு பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணி வச்சுடுங்க. இதை அப்படியே நம்ம மற்றது மாதிரி கவரில் போட்டு உடனடியாக ஸ்டோர் பண்ண முடியாது. ஸோ இதை ஃப்ரிட்ஜில் நம்ம எல்லாத்தையுமே எடுத்து அந்த பிளேட்டோடையே வச்சு ஒரு 1 மணி நேரம் நல்லா செட் ஆகணும். ஸோ இது நல்லா செட் ஆனதுக்கப்புறம் ஃப்ரீசரில் தான் வச்சு செட் பண்ணணும். எடுத்ததுக்கப்புறம் நம்ம இந்த கவரில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். நம்ம என்ன தான் பர்ஃபெக்டாக முன்கூட்டியே செஞ்சு வச்சாலும் நோன்பு திறந்ததுக்கப்புறம் நிறைய சாமான்கள் சேரும். அதை எல்லாத்தையுமே நான் டிஷ்வாஷரில் போட்டுறேன். ஸோ சஹருக்குள்ள சாமான்கள் அப்படியே இருந்துச்சு, அதெல்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு ஆள் வருவாங்க. ஸோ அதை மட்டும் எடுத்து ஒதுக்கி வச்சுட்டு காலையில் ஒரு 10 மணிக்கெல்லாம் வடைக்கு ஊற வச்சுட்டேன். நம்ம உளுந்த வடை தான் செய்கிறோம். ஸோ உளுந்த வடைக்கு நீங்கள் பச்சை அரிசி 1 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்ல ஒரு 3-4 மணி நேரம் ஊறணும். என்னதான் சமைக்க போகிறோம் அப்படின்றத முன்கூட்டியே டிசைட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அமல்கள் பண்ணுறதுக்கு நேரம் அதிகமாக இருக்கும். ஸோ காலையிலே 10 மணிக்கு செம்ம வெயில். லேடிஸ் நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கிறோம், ஆனால் ஜென்ஸ் எல்லாம் வெளியில் போயிட்டு வர்றவங்களுக்கு கொஞ்சம் பார்த்து ரொம்ப அதிகமாக முக்கியமான வேலைகள் இருந்தால் மட்டும் வெளியில் போகிற மாதிரி பார்த்துக்குங்க. நம்ம முன்னாடியே டிசைட் பண்ணதுனால ஃபலூடா மிக்ஸ் இருந்துச்சு, அதில் ஃபலூடா ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஜெல்லி அதெல்லாம் கட் பண்ணி போட்டோம்னா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு ஜெல்லியும் போட்டு வச்சுருக்கேன்.
ஸோ காலையில் 10 மணிக்கே நம்ம வந்து இதெல்லாம் ஊற வச்சுட்டு போயிட்டோம். மதியானம் தொழுதுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நான் அரைக்கிறதுக்கு வந்தேன். மிக்சியில் உளுந்த வடைக்கு அரைக்கும் போது எப்படி அரைக்கணும் அப்படின்னா, சொட்டு தண்ணி கூட விடாதீங்க, லைட்டாக தான் தண்ணி இருக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மாவு நல்லா மிக்சியில் அரைச்சி ஒரு பவுலில் மாற்றி வச்சுருக்கேன். இதை எப்படி டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா, கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு தண்ணியில் நீங்கள் போட்டு பாருங்கள். இப்படி போட்ட உடனேயும் அப்படி மேலே தூக்கிட்டு வந்துச்சு அப்படின்னா பர்ஃபெக்டாக உங்களுக்கு சரியான பதத்தில் மாவு அரைஞ்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். இந்த டைமில் அம்மா கிட்ட ஃபோன் பேசிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து வீடியோவில் பருப்போட நேற்று வீடியோவில் பார்த்தேன், அது கொஞ்சம் முழுசாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் டைம் ஒழுங்காக அரைனாங்க. ஸோ பக்கத்தில் டேஸ்ட் பண்ணி பார்க்கலைனாலும் இப்போதைக்கு இந்த இன்டர்நெட் வசதிகள்லாம் வந்ததுனால ஃபோன்லேயே நம்ம தப்புகளை வந்து, அதாவது ஆன்லைன்லேயே நம்ம தப்புகளை வந்து சரி பண்ண முடியுது. இந்த உளுந்த வடைக்கும் அவங்க தான் நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்காங்க, அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த மாவை நல்லா அடித்து கலக்கிட்டு இதை ஃப்ரிட்ஜில் நம்ம வச்சிடணும். ஒரு 1/2 அன் ஹவர் வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நல்ல மாவு ஜில்லுன்னு இருக்கும், கொஞ்சம் கட்டியாகும். அரைக்கும் போது கூட ஐஸ் க்யூப்ஸோ ஐஸ் தண்ணியோ லைட்டாக தெளித்து நீங்கள் பண்ணலாம். இதை ஃப்ரிட்ஜில் நம்ம வச்சிடறோமா. இஃப்தாருக்கு மில்க் புட்டிங் செய்ய போகிறோம். அதுக்கு 1/2 லிட்டர் பாலை அடுப்பில் வச்சு தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்காம நல்லா அப்படியே நல்லா காய விடுங்க. அடுப்பு சிம்மிலேயே இருக்கட்டும். ஸோ இந்த டைமில் நம்ம உளுந்த வடைக்கு வெங்காயத்தை அரிஞ்சு எடுத்துருவோம். ஸோ நல்லா நைஸாக பொடிசாக அரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜிலேருந்து இப்போ நம்ம மாவை எடுத்து வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னாலே நல்லா தெரியும், ஃபஸ்ட்டு இருந்த மாவுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போவும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. தண்ணி உங்களுக்கு இதில் சேர்க்காதீங்க. ரொம்ப தண்ணி சேர்த்திங்க அப்படின்னா எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். ரொம்ப கட்டியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு உளுந்த வடை ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கரெக்டான பதத்தில் சேருங்க. கொஞ்சமாக சீரகம், மிளகு முழுசாக இதோட நம்ம சேர்த்துருக்கோம். இதோட கார தேவைக்கு பச்சை மிளகாய் ஒரு 2 பொடிசாக நரிஞ்சு இதோட சேர்த்துருக்கேன். இதோட வாசனைக்காக கருவேப்பிலை ஒரு கைக்குத்த அளவுக்கு எடுத்துங்க, அதையும் பொடிசாக நறுக்கி இதோட சேர்த்துங்க. துருவுன இஞ்சி தோல் எடுத்துட்டு அதை கொஞ்சமாக இது டேஸ்ட்டுக்காக நம்ம சேர்க்குறோம். இதில் சோடா உப்பு சேர்க்கணும், டேரெக்டாக நீங்கள் போடாதீங்க. கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்து அதில் தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உப்பு கொஞ்சமாக சேர்த்து பொடிசாக நறுக்கி வச்சுருக்க பல்லாரி வெங்காயம் 2 வெங்காயம் நான் இதில் சேர்த்துருக்கேன். ஸோ அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மாவு அரைக்கிற பதத்தில் தான் உங்களுக்கு வந்து நல்ல கிறிஸ்பியாகவும் நல்ல புசு புசுன்னு உப்பிக்கிட்டு ரொம்ப நேரம் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ இப்போ நல்ல மாவு அரைச்சி எடுத்தாச்சு. அதை ஈஸியாக எப்படி போடலாம் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணி போட்டிங்கன்னா வடையே தட்ட தெரியாதவங்க கூட 100 வடை வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ ஒரு சின்ன ஒரு காட்டன் துணி எடுத்துக்கங்க, அது நல்ல வெள்ளை துணியாக இருக்கட்டும், பனியன் கிளாத்து இந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ஒரு டம்ளரில் இந்த மாதிரி நீங்கள் போட்டுட்டு நல்லா டைட் பண்ணிங்க. இதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் வந்து அப்ளை பண்ணிங்க. அதுக்கு மேலே கொஞ்சமாக தண்ணியும் அப்ளை பண்ணிங்க. கையில் வந்து நல்லா தண்ணியை டிப் பண்ணிட்டு இந்த கொஞ்சமாக சின்ன பால் மாதிரி உருண்டை எடுத்துங்க. இது மேலே வைக்கிற பாலை நீங்கள் மாவை அழுத்திடாதீங்க, மேலாப்பில் ஓட்டை மட்டும் போட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா 100 வடை கூட ஈஸியாக நம்ம சுட்டு எடுக்கலாம். ஸோ இப்போ கடாயில் எண்ணெயை நல்லா கொஞ்சம் அதிகமாகவே எண்ணெய் விடுங்க. ஸோ எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் நம்ம இதில் அப்படியே மாவை ஒவ்வொன்றா போட்டு எடுத்துடலாம். இதை ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, லோ ஃப்ளேமில் தான் இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா கேள்வி, ரமலானுடைய கேள்வி 2, அதுக்கான விடையை வந்து நீங்கள் 9003860616 இந்த வாட்ஸ்அப் நம்பரில் அனுப்பி வைங்க. பதிலை இங்கே சொல்ல வேண்டாம், கடைசியாக எங்கே சொல்லணும் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம வடைகளை எல்லாத்தையுமே மொத்தமாக போட்டு எடுத்துட்டோம்னா ஈஸியாக இருக்கும். எந்த வடை பொரிக்கிறதா இருந்தாலும் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு பொரிக்காதீங்க, கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 2 பக்கமும் பொரித்து நம்ம எடுத்துட்டோம்னா பர்ஃபெக்டாக உங்களுக்கு இருக்கும். இந்த வடையெல்லாம் வந்து நோம்பு திறக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் நான் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஸோ அப்புறம் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மில்க் புட்டிங் பண்ணுறதுக்கு மெயினாக கடற்பாசி நமக்கு தேவை. இப்போ காயல் சமையல் மசாலா ப்ராடக்ட்டில் ரமலான் கிட் வந்து அறிமுகப்படுத்தியிருக்கோம். அதில் மசாலா ஐட்டம்ஸோடு சேர்த்து ரமலான் ஐட்டமும் வச்சுருக்கோம். ஸோ இப்போ 10 கிராம் கடல்பாசியில் நான் வந்து பாதி அளவு 5 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதில் வந்து நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். என்ன செய்ய போகிறோம் அப்படின்றத நம்ம காலையிலே டிசைட் பண்ணிட்டோம் அப்படின்னா வரிசையாக நம்ம எல்லாத்தையுமே எடுத்து வச்சிடலாம். பார்க்குறதுக்கு பெரிய வேலை மாதிரி இருக்கும். அடுப்பில் ஒரு 1/2 அன் ஹவர் உள்ளே போயிட்டு வெளில வந்துட்டாலே எல்லா வேலையும் முடிஞ்சிடும். இப்போ அடுப்பில் வச்சு நம்ம காய்ச்சிக்கிட்டு இருக்கோம். இந்த டைமில் நம்ம இந்த மில்க் புட்டிங்க்கு கஸ்டர்ட் பவுடரும் நமக்கு தேவை. ஸோ இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் நான் சேர்க்குறேன். அதோட நம்ம ஆல்ரெடி காய்ச்சி வச்சுருக்க பால் நல்லா ஆறுனதை இதோட ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி நம்ம தனியாக எடுத்து வச்சிடணும். கஸ்டர்ட் பவுடரும் நம்மக்கிட்ட இப்போ அவைலபிளாக இருக்கு. ஒரு பக்கம் நம்ம கடப்பாசியை காய்ச்சிட்டு இருக்கோம். இந்த கடப்பாசியை மஞ்சளா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டர்ட் கலக்கின அதே கரண்டியை வச்சு நான் கலக்கிட்டேன். அப்புறம் தேவையான அளவுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சீனி சேர்த்துருக்கேன். அது நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறம் பால் நம்ம இதில் சேர்த்துருவோம்.
பாலும் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நல்ல ஒரு திக்னஸ் வரும்போது நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க கஸ்டர்டை நம்ம இதோட சேர்த்தலாம். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கெட்டியான உடனே சின்ன சின்ன பவுலில் நம்ம ஊற்றி செட் பண்ணி ஈவினிங் ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் இருந்தாலே போதும். இது கீழே நீங்கள் நட்ஸ் எல்லாம் தூவிட்டு அதையும் வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு 3 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் அப்படியே செட் ஆகட்டும். செட் ஆனதுக்கப்புறம் நம்ம இதை அன்மோல்டு பண்ணி அப்படியே சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கும் நல்ல குளுமையாக இருக்கும். இதில் கடற்பாசி, பால், கஸ்டர்டு இந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸும் சேர்த்துருக்கிறதுனால நட்ஸும் சேர்த்துருக்கோம். ரொம்ப ஹெல்த்தியானது. நோன்பு திறந்ததுக்கப்புறம் நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்பவே இதமாக இருக்கும். ஸோ இப்போ அடுத்ததாக நம்ம இதை நைட்டு நாங்கள் சக்கரில் சாப்பிட்டோம். அப்போ எடுத்த வீடியோ தான் இது. இப்போ நம்ம நக்கட்ஸை ஃபஸ்ட்டே செஞ்சுருந்தோம்ல, அதுவும் எக்ஸ்ட்ராவாக உளுந்த வடை ஒரு 10 செஞ்சோம் அப்படின்னா இதில் ஒரு 10 சேர்த்து செய்யும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ரொம்ப நேரம் அடுப்பில் இருக்க வேண்டிய வேலையும் இருக்காது. ஸோ நமக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னாலும் அந்த டைமில் நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்க ஸ்நாக்ஸ் ஐட்டமை எடுத்து பொரித்து சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். அசர்பாங்கு 5 மணிக்கு தான் சொல்லுவாங்க. அசர்பாங்கு தொழுதுக்கு அப்புறம் தான் மீதி எல்லாமே ரெடியாக இருக்கிறதுனால எல்லாத்தையும் பண்ணி வச்சாச்சு. கூலாக உள்ளது மட்டும் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு மீதி ஐட்டம்ஸ் எல்லாமே ஆன் த ஸ்பாட் தான் பண்ணோம். இங்கே 6:20க்கு தான் நோன்பு திறக்கணுன்றதுனால அசாராவும் ஷமீராவும் 6 மணிக்கு இந்த டேபிள்லாம் அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுருவாங்க. நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க, நீங்கள் அவ்வளோத்தையும் நோம்பு திறந்த உடனே சாப்பிடுவீங்களா அப்படின்ட்டு. அந்த மாதிரி நிச்சயமாக கிடையாதுங்க. நோம்பு திறந்த போது ஈத்த பழமும் தண்ணியும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம தொழுதுட்டு தான் கஞ்சி இந்த மாதிரியெல்லாம் சாப்பிடுவோம். ஸோ அந்த கேப் விட்டுடுவாங்க. 6:20க்கு நம்ம பாங்க் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் தொழுதுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் தான் நம்ம டீயோட உளுந்த வடை நல்லா சுட கிறிஸ்பியாக இருந்துச்சு. டின்னர் சாப்பிட்றது கிடையாது, இதோட முடிஞ்சிருச்சிங்க. ஸோ இந்த சட்னி செய்கிறது எப்படின்றதையும் இந்த வீடியோவோட நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு சின்ன கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 3 சின்ன வெங்காயம் அதோட 2 பச்சை மிளகாவும் காரத்துக்கு நீங்கள் அந்த எண்ணெயில் வதக்கிட்டு சட்னி அரைச்சா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்னு அம்மா சொன்னாங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் ஒரு கப் அளவுக்கு துருவன தேங்காய் அதோட நம்ம வறுத்து வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, புளி கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாவும் சேர்த்துட்டு இஞ்சி ஒரு சின்ன துண்டு, உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துருங்க. இதை இந்த சட்னி பொங்கலோட சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், தோசையோடு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். உளுந்த வடைக்கு இந்த சட்னியோடு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கடைசியாக தாளிப்பு தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய், அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச வத்தல், கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே சேர்த்து தாளிச்சிட்டு மேலே கொட்டிடுங்க. ரமலான் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணவங்க மறக்காமல் ஆன்சர் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.